தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சற்று முன் எடப்பாடி கோட்டையில் ஓட்டை விழுந்தது. சற்று முன் எடப்பாடி கோட்டையில் ஓட்டை விழுந்தது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஆன பின்பு ஓபிஎஸ் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டாலும் கூட முற்றிலும் செல்வாக்கிழந்து விட்டார். பாஜக பின்பு போய் அவருடைய மொத்த பெயரையும் கெடுத்து கொண்டார். அதிமுக என்றால் எடப்பாடி என்ற நிலை உருவானது. தமிழகம் முழுவதும் 95% மேற்பட்ட தொண்டர்கள் எடப்பாடி பக்கம் இருந்தார்கள். அதுவும் அதிமுக பாஜக கூட்டணி உருவான பின்பு ஓபிஎஸ்ஐ கண்டுகொள்ள யாருமே கிடையாது. இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இன்று காலை ஒரு சம்பவம் நடைபெற்றது. ஆம், எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டமான சேலம் மாவட்டத்தை சார்ந்த 50 பேர்கள், சேலம் மாவட்டத்தை சார்ந்த அதிமுகவை சார்ந்த 50 பேர்கள் அதிமுகவிலிருந்து விலகி ஓ பன்னீர்செல்வம் முன்னிலையில் அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழுவில் இணைந்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமி அணியிலிருந்து விலகி ஓபிஎஸ் பக்கம் 50 பேர் சேலம் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் சேர்ந்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டத்தை சார்ந்த 50 பேர் அதிமுகவிலிருந்து விலகி ஓபிஎஸ் அணிக்கு சென்றது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பின்னடைவாக கருதப்படுகிறது. கோஷ்டி பூசலே காரணம் என்று கூறப்படுகிறது.